ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீதை 2வது அத்தியாய மகிமை ஸ்ரீ பத்மபுராண கதையில் கூறப்பட்டுள்ளது. என்னென்னா, தக்ஷண தேசத்தில் வேதமோதும் அந்தன குலத்தவர் வசிக்கும் புரந்தரம் என்றொரு நகரம் உண்டு. அதில் தேவசர்மா என்றொரு அந்தனர் இருந்தார். அவர் வேதாவேதங்களை நன்கு கற்றவர், அதீதிகளை ஆராதிப்பவர், யாகம் முதலான கர்மங்களை நன்கு அனுஷ்டிப்பவர். எத்தனையோ யாகங்கள் செய்தும் அவருக்கு திருப்தியோ அமைதியோ ஏற்படவில்லை. ஆகவே முற்றும் துறந்த முனிவர்களை அண்டி அவர்களிடம் ஞானாபதேசம் பெற்று வந்தார். ஒரு சமயம் ஒரு ஞானி அவருக்கு தரிசனம் தந்தார். அவரை வணங்கி தனக்கு முக்தி கிடைக்கும் வழியை போதித்தருள வேண்டும் என கேட்கிறார். அவர் சௌரபுரம் என்ற பட்டணத்தில் மித்திரவித்தன் என்றொரு ஆடு மேய்க்கும் இடையர் குலத்து ஞானி இருக்கிறார். அவரிடம் சென்று ஞானாபதேசம் பெறுவாயாக என்று சொல்லிட்டு சென்று விட்டார். தேவசர்மா சௌரபுரம் சென்று அந்த ஊருக்கு வடக்கே உள்ள காட்டில் ஒரு தடாகத்தின் கரையில் உட்கார்ந்திருந்த அந்த ஆயர் குலத்து மகானை தேடி கண்டுபிடித்தார். அந்த மகான் இருக்கும் சுற்றுப்புறங்களும் ஒன்று கொண்டு விரோதமுள்ள பிராணிகள் எல்லாம் விரோதம் நீங்கி அன்புடன் பழகி வந்தன. தேவசர்மா அவரை பணிவுடன் அணுகி வணங்கி நின்றார். அவரும் அன்புடன் வரவேற்று உட்கார வைத்தார். பிறகு சமயம் பார்த்து தேவசர்மா அந்த மகானிடம் தனக்கு மனசாந்தி முக்தியும் ஏற்படும் உபாயத்தை உபதேசித்தருள வேண்டும் என்று கேட்கிறார். இதை கேட்டு சற்று யோசித்த அந்த மித்திரவித்தன், வித்வானே, முன்னொரு காலத்தில் நடந்த சங்கதியை சொல்கிறேன் கேளும் அப்படிங்கிறாரு. கோதாவரி கரையில் பிரதிஷ்டானம் என்றொரு நகரம் உண்டு. அங்கே துர்த்தமன் என்றொரு வேதியன் இருந்தான். அவன் விக்ரமன் என்ற அரசனிடம் பல தானங்களை பெற்று வயிறு வளர்ப்பதையே வாழ்க்கை குறிக்கோளாக கொண்டிருந்தான். அவன் நாளடைவில் மரணம் அடைய யமதூதர்கள் அவன் உயிரை கொண்டு நரகம் புகுந்தார்கள். அங்கே பல தண்டனைகளை அனுபவித்து ஒரு துராசிரமுள்ள வேடர் குலத்தில் பிறந்தான். அவன் ஒரு அரச குலத்தில் பிறந்த பெண்ணை மணந்தான். அவள் கணவனால் திருப்தி அடையாமல் பரப்புருஷர்களை காதலித்து மகிழ்ந்து வந்தாள். வெகு காலம் ஒரு ஈன குலத்துடன் சேர்க்கை செய்து அதனால் கர்ப்பம் தரித்தாள். அவளுக்கு ஒரு பெண் பிறந்தது. அந்த பெண் யௌனமும் நிறைந்து அழகாக காணப்பட்டாள். அவளையும் மணந்தான் அந்த ஈனக்குலத்தவன். அப்பொழுது அந்த முதல் மனைவி கிழவியாக மரணமடைந்து டாகினி என்ற பூதமாக பிறவி எடுத்தாள். பிறகு அவன் தன் முதல் புருஷனை வேடனை கொன்று தின்றுவிட்டாள். பிறகு இருவரும் இறந்தார்கள். வேடன் சிறுத்தையாகவும் அவள் என் வீட்டில் ஆடாகவும் பிறந்தாள். அந்த ஆட்டை நான் மற்ற ஆடுகள் மேய்த்து வரும் நாளில் ஒரு சிறுத்தை ஆட்டு மந்தையை கொண்டுவிடுமோ என்று அஞ்சும்படி பாய்ந்து வந்தது. நான் ஆடுகளை விட்டு ஓடினேன். அந்த சிறுத்தை முன் ஜென்மத்தில் ஏற்பட்ட விரோதத்துடன் அந்த ஆட்டின் மீது பாய வர ஆடு பயமில்லாமல் அதன் அருகில் சென்று நின்றது. அந்த சிறுத்தை ஏதும் செய்யாமல் சும்மா இருந்து விட்டது. அதை கண்டு ஆடு, ஏன் ஐயா சும்மா நின்று விட்டீர்? என்னை கொன்று உன் பசியை ஆற்றிக்கொள்ளும் என்றது. சிறுத்தையோ, இந்த இடத்தில் வந்ததும் என்னுடைய பசி தாகங்கள் நீங்கிவிட்டன. உன்னிடம் துவேஷமும் இல்லை. இது என்ன விசித்திரம் என்று கூறியது. அதற்கு ஆடு, இந்த இடத்தில் வந்தவுடன் எனக்கும் பயமில்லாமல் போனதற்கும் உமக்கும் பகைமை நீங்கியதற்கும் காரணம் யாதென உரைக்க வேண்டும் என்று அந்த சிறுத்தையை கேட்க, எனக்கு அந்த காரணம் தெரியாது. அதோ அந்த மரத்தின் மீது உட்கார்ந்திருக்கும் குரங்கை கேட்போம் என்றது. சிறுத்தையும் ஆடும் நானும் எல்லோரும் அந்த குரங்கிடம் சென்று கேட்டோம். குரங்கு சொல்லிட்டு, ஐயா, அதோ பாருங்கள், அங்கே ஒரு கோயில் காணப்படுகிறது. அதில் சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது. அதை பிரம்மாவை பிரதிஷ்டை செய்தார். அந்த லிங்கத்திற்கு தினந்தோறும் சுகர்மா என்ற ஒரு மேதாவி பூஜை செய்து வந்தார். ஒரு சமயம் அவரிடம் ஓர் அதிதி வந்தார். அவரை இவ்வனத்தவர் நன்கு உபசரித்தார். அவர் சுகர்மாவை பார்த்து, ஐயா, என்ன இது தினந்தோறும் நீர் செய்ததையே செய்து கொண்டிருக்கிறீரே, இதன் பலன் யாது என்று கேட்க, சுகர்மாவும், சுவாமி, எனக்கு யாரும் தெரியாது. சிவபெருமானை சதா பூஜை செய்கிறேன். எனக்கு ஞானோபதேசம் செய்திருள வேண்டும் என்ற பகவானுக்கு பூஜை செய்கிறேன் என்றார். அதை கேட்டு அதிதி மனமகிழ்ந்து பகவத்கீதை 2வது அத்தியாயத்தை ஒரு கற்பாறை மீது எழுதி அதை சுகர்மாவுக்கு உபதேசம் செய்து, இதை பாராயணம் செய்து வருவீரானால் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று சொல்லிவிட்டு சென்றார். சுகர்மாவும் சிவபெருமானே தனக்கு உபதேசம் செய்ததை அறிந்து கீதை 2வது அத்தியாயத்தை பாராயணம் செய்து வந்தார். அவர் செல்லும் இடமெல்லாம் அமைதி நிலவியது. யாருக்கும் பசி தாகம் இல்லாமல் போயிற்று. அந்த வானரம் சொல்ல நாங்கள் அனைவரும் அந்த கற்பாறை உள்ள இடத்திற்கு சென்றோம். அங்கே கீதை 2வது அத்தியாயம் எழுதப்பெற்றிருந்தது. என்ன அந்த அத்தியாயத்தின் மகிமை? நீயும் கீதை 2வது அத்தியாயத்தை பாராயணம் செய்தால் சாந்தி அடைவார் என்று மித்திரவித்தன் சொல்ல, தேவசர்மாவும் தன் பட்டணத்திற்கு வந்து ஒரு சுபமுகூர்த்தத்தில் பகவானுடைய சன்னிதானத்தில் ஒரு பிராமணரை வைத்து கீதை 2வது அத்தியாயத்தை உபதேசம் பெற்று பாராயணம் செய்து நற்கதி அடைந்தார், பரமபதம் அடைந்தார் என்று 2வது அத்தியாயத்தில் பத்மபுராண கதையில் கூறப்பட்டுள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.